ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தை கிருத்திகை பற்றி பார்க்கலாம். தை கிருத்திகை என்பது தை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடியது. தை கிருத்திகை முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் ஒன்று உண்டு. அதன் பிறகு கிருத்திகை விரதம் ஒன்று உண்டு. எல்லா கிருத்திகை தினங்களிலும் எல்லா சஷ்டி தினங்களிலும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. இந்த கார்த்திகை விரதங்களில் அதாவது கிருத்திகை விரதங்களில் 3 மிக முக்கியமான விரதம். ஒன்று ஆடி கிருத்திகை, அதன் பிறகு கார்த்திகை மாதம் வரக்கூடிய கிருத்திகை, பெரிய திருக்கார்த்திகை என்று சொல்வார்கள், அன்றைய தினம். அதன் பிறகு தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை. இந்த 3 கிருத்திகை நட்சத்திரம் மிக முக்கியமானது. ஆடியில் வரக்கூடிய கிருத்திகை தட்சிணாயனத்தில் வரக்கூடியது, அதாவது தேவர்கள் இரவு பொழுதில் வரக்கூடிய கிருத்திகை தினமாகும். அதுபோல் தை கிருத்திகை என்பது தேவர்களுக்கு பகல் பொழுது உத்தராயணத்தில் வரக்கூடியது, தேவர்களுக்கு அதிகாலை பொழுதில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். எனவே இந்த தை கிருத்திகையில் விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு பலன் நிச்சயமாக அதுவும் உடனே கிடைக்கும் என்பது சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. முருகப்பெருமானை வணங்கினால் நிச்சயம் நமக்கு திருமண தடை நீங்கும், பிள்ளை வரம் கிடைக்கும். எல்லோருக்கும் ஒரு ஆசை, திருமணம் சீக்கிரம் நடக்க வேண்டும், அதன் பிறகு குழந்தை பிறக்க வேண்டும், ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். எல்லோருக்கும் உள்ள ஆசை இது. அந்த ஆசைகள் எல்லாம் உடனே நிறைவேறும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். முருகனை மனதால் நினைத்து வழிபட்டால் குடும்ப ஒற்றுமை பெருகும். மனிதர்களாக பிறந்த அனைவருமே திருமணம் நடைபெற வேண்டும், கடவுள் அருளால் குழந்தை பெற வேண்டும் என்று நினைப்பது. ஆனால் இதில் தோஷங்கள் இருக்கும். அதாவது ஏதாவது தடையோ ஒரு தோஷமோ இருந்தால் இந்த பாக்கியம் கிடைக்காது. ஆனால் இந்த தினத்தில் முருகனை வழிபட்டால் அந்த தடைகள் எல்லாம் நீங்கிவிடும், நமக்கு நல்லது நடக்கும். முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் அழகாக முருகப்பெருமானை போல நமக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கும். தமிழ் கடவுள் முருகனை போல பிள்ளை பிறக்கும் சத்திய வாக்கு இது. எனவே இந்த தை கிருத்திகை விரதம் என்பது அவ்வளவு சிறப்பானது. உலகம் முழுவதும் முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோயில்கள் உண்டு. ஆனால் அறுபடை வீடுகளில் இந்த திருவிழா, இந்த சஷ்டி திருவிழா அண்டு இந்த கிருத்திகை திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். திருவிழாக்கள் உற்சவ காலங்களில் தை கிருத்திகையும் விழாவும் ஒன்று. உற்சவ காலங்கள் அந்தந்த கோயில்கள் உற்சவம் வரும். அதுவும் தை கிருத்திகை சஷ்டி விழா எல்லாமே, கந்த சஷ்டி எவ்வளோ பெரிய உற்சவம், அதுபோல் இந்த தை கிருத்திகை பெரிய விழாவாக கொண்டாடுவார்கள். முருகப்பெருமான் நமக்கு எப்போதும் நல்லதே பண்ணுவார். அந்த ஈசன் அருளால் 6 நட்சத்திரங்கள் தொகுப்பாக இந்த நட்சத்திரம் வானில் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த கிருத்திகைக்கு ஏன் அவ்வளவு ஏற்றம் என்றால், சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து பிறந்தவர் முருகன். தன்னுடைய நெற்றி கண்ணிலிருந்து தீப்பொறிகளை சரவண பைகையில் விடும்போது அந்த தீப்பொறிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து 6 குழந்தைகளாக மாறியது. அந்த 6 குழந்தைகள் கிருத்திகை பெண்கள் வளர்த்தனர், கார்த்திகை பெண்கள் என்று சொல்வார்கள். அந்த கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். எனவே அந்த 6 குழந்தைகள் பார்வதி தேவி அணைத்த போது அவை எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தையான 6 முக கடவுள் உருவானார் என்பது புராணம், கந்த புராணம் சொல்லுகிறது. எனவே இந்த 6 பெண்களுக்கும், இந்த 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்களே, அவர்களுக்கு ஒரு ஏற்றம் தரும் வகையில் இந்த கிருத்திகை நட்சத்திரம் கொண்டாடப்படுகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து வழிபடுவோருக்கு சகல நன்மைகள் செய்வேன் என்று சிவபெருமான் கூறியுள்ளார். அதுபோல் இந்த கிருத்திகை நட்சத்திரம் தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் மிகவும் விசேஷமானது. ஆடியில் வரக்கூடிய கிருத்திகை விசேஷமானது. கார்த்திகை வரக்கூடிய கிருத்திகை கூட மிகவும் விசேஷமானது. ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரமே விசேஷமானது தான். இதில் என்ன விசேஷம்? தையில் வரக்கூடிய கிருத்திகை தேவர்களுக்கு பகல் பொழுது, பகல் பொழுதில் வரக்கூடிய கிருத்திகை என்பதால் இதற்கு மிகவும் ஏற்றம். இந்த வருடம் இந்த தை மாத கிருத்திகை, தை கிருத்திகை எப்போது வருகிறது என்று பார்த்தால் ஜனவரி 20 சனிக்கிழமை என்று வருகிறது. கிருத்திகை நட்சத்திரம் அந்த இரவு முழுவதும், இரவு 3:09 வரை அந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரம் ஆக்சுவலாக பார்த்தோமானால் வெள்ளிக்கிழமை இரவு 2:50 வந்து விடுகிறது. மறுநாள்
சனிக்கிழமை அன்று 51 நாழிகை 14 நாழிகை உள்ளது. கிட்டத்தட்ட இரவு 3:09 வரை இந்த கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது. அன்று முழுவதுமே கிருத்திகை தான். எனவே அன்று விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். நான் இந்த விரதம் பற்றி பல வீடியோக்களில் நான் சொல்லியுள்ளேன். அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அந்த முருகப்பெருமானுக்கு பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு அந்த முருகப்பெருமானின் நினைவாக இருந்தாலே போதும். அதுவே ஒரு பெரிய விரதம் தான். காலையில் கோயிலுக்கு போயிட்டு வர முடிந்தால் வரவும், இல்லை என்றால் மாலையிலாவது அன்று கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்முடைய விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு இது ஒரு சிறப்பான தினம். கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தினம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தை கிருத்திகை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யும், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மங்களாதி.